ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ண ஒரு போஸ்ட்டை வந்து திரும்ப வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, நான் தான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் இல்லாட்டி வந்து ஒரு ரீல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரீலில் வந்து ஆட் பண்ண சில விஷயங்கள் இல்லாட்டி நம்ம வந்து டைப் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நமக்கு எடிட் பண்ணுன்றது தேவைப்படும். அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வியூஸ் எல்லாம் போயிருச்சு. திரும்ப உங்களுக்கு எடிட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை வருதுன்னா அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னா, முதல்ல நீங்கள் எந்த எடிட் பண்ண விரும்புகிற அந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த போஸ்ட்கிட்டே பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதில் பாருங்க, உங்களுக்கு எடிட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி டிஸ்கிரிப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது வந்து முன்னுக்கு வந்து வேறு மாதிரி முன்ன போட்டிருந்தீங்க. ஸோ திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டன் அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் வந்து இப்போ எடிட் ஆகிரும். ஸோ நம்ம வந்து இருக்க போஸ்டே தான் வந்து எடிட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட் டைம் சேஞ்ச் எதுவுமே ஆகியிருக்காது. ஸோ வந்து நீங்கள் திரும்ப போஸ்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஃபுல்லாக எடிட் பண்ணி ஷேர் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து அதாவது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களா இருந்தாலுமே வந்து திரும்ப ஷேர் பண்ண மாதிரி இல்லாமல் பழைய போஸ்டே தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எடிட் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தாலும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.